ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் வியாழக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 16 அருள்வாக்குகள் 13 தொடக்கம் 23 வரை. இன்றைய வாசகங்களில் 2 வார்த்தைகள் தனித்துவம் பெறுகின்றன. 1 கல்லால் ஆன பாறை, 2 சதையால் ஆன பாறை. இன்றைய முதல் வாசகத்தில் வாசிக்கப்பட்ட பகுதியில் மலைகளில் உள்ள ஒரு பாறை உயிர் வாழ்வதற்கு இன்றியமையாத நீர் ஆகாரமாக மாறுகிறது. எண்ணாகமத்தில் வருகின்ற பாறை நீருக்கு ஆதாரம். இன்றைய மத்தேயு நற்செய்தியில் ஒரு மனித பாறை திருச்சபையின் அடித்தளமாகிறது. மனிதன் சதையால் ஆனவன். சதை மனித இயல்பின் வரம்பை குறிக்கிறது. இயேசுவை முழுமையாக புரிந்து கொள்ள முடியவில்லை பேதுருவால். முதல் வாசகத்தில் மக்களின் புகார் மனப்பான்மை மனித பலவீனத்தை குறிக்கிறது. கடவுள் தன் உடன்படிக்கைகளை தனிப்பட்ட நபர்களுக்காக செய்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட தனிப்பட்ட மனிதர்களிடம் உடன்படிக்கையை செய்தாலும் அவர்கள் ஒரு சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதனால் உடன்படிக்கையை கடவுள் மேற்கொள்கிறார். இயேசு தனது அனைத்து சீடர்களின் நம்பிக்கையையும் சீமோனில் பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவருக்கு பேதுரு, பாறை, கேஃபா என்று பெயர் கொடுத்து தன் திரு அவையை பேணி காக்கின்ற உன்னதமான பொறுப்பை அவருக்கு கொடுக்கிறார். சீமோனுக்கு இயேசு 2 பெயர்களை சூட்டினார். 1 பாறை, அவருடைய தெய்வீக இயல்பை குறிக்கிறது, அவருடைய ஆவியானவர் இயல்பை குறிக்கிறது. இன்னொன்று சாத்தான், அவருடைய மனித பலவீனத்தை ஊனியல்பை குறிக்கிறது. எனவே பேதுரு கோதுமை மணியும் களைகளும் கலந்த கலவை. பேதுரு ஒரு வகையில் இடறல் கல்லாக இருந்தார் என்பது உண்மை என்றாலும் அவர் நம்பிக்கையை தாங்கும் பாறையாக திரு அவையின் ஒற்றுமைக்கு இருப்பதை நிறுத்திக் கொள்ளவே இல்லை. திரு அவையும் தெய்வீகமும் மனித பலவீனமும் கலந்த கலவை. திரு அவையில் தூய்மையான வாழ்வு இருக்கிறது. கடவுளுக்கு பிரமாணிக்கமாய் இருக்க வேண்டும். அவரது கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். அவருடைய இறையாட்சியை கட்டியெழுப்ப வேண்டும். அவரது திருவுளத்தை நாட வேண்டும் என்ற தெய்வீக குணம், ஆவியானவரின் இயல்பு மக்களிடத்தில் ஆங்காங்கே, ஏன் எல்லோரிடத்திலும் கூட இது இருக்கிறது. அதே சமயத்தில் பேதுருவிடம் காணப்பட்ட ஊனியல்பு இன்று திரு அவையில் அதிகமாகவே காணப்படுகிறது. இறையாட்சியை கட்டியெழுப்புவதற்கு பதிலாக தங்கள் குழுக்களின் ஆட்சி கோலோச்ச வேண்டும் என்பதில் வெறித்தனமாக இருக்கின்றவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். மொழியால் ஒன்றுபடுவது தவறே அல்ல. ஒவ்வொரு மொழியும் ஒரு பொக்கிஷம், ஒரு தேசிய இனம். ஆனால் மொழியின் பெரும்பான்மையை வைத்து எல்லா முக்கிய பொறுப்புகளிலும் தங்கள் மொழியை சார்ந்தவர்கள்தான் இருக்க வேண்டும். அதை வைத்து அடுத்த மொழியினரை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது மனித பலவீனத்தை, சாத்தானுடைய வேலையை குறிக்கிறது. நான் தமிழனாக இருப்பதால் தமிழர்களோடு மகிழ்ச்சியாக, ஒன்றாக, ஒற்றுமையாக இருப்பதை விரும்புகிறேன். ஆனால் எப்போது என் மொழியை சார்ந்தவர்கள் அடுத்தவர்களை எதிரிகளாக அடிமைப்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறார்களோ அங்கே என் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வேன். மொழி நல்லது, ஆனால் சாதி கெட்டது. அது ஒரு பெரும் வியாதி. இந்த மனித பலவீனம் வேறறுக்கப்பட அனைவரும் மனமாற வேண்டும்.
பேதுருவிடம் களைகளும் இடறல்களும் மறுதளித்தலும் இருந்த போதிலும் இயேசு தான் புதிதாக உருவாக்குகின்ற வழிக்கு, நெறிமுறைக்கு மையப்புள்ளியாக அவரை மாற்றுகிறார். தாவீதைப் போல பேதுருவும் தான் செய்தது தவறு என்று உணர்ந்தவுடன் கண்ணீர் விட்டு அழுதார், மனம் மாறினார். நாம் பலவற்றில் தவறியிருந்தாலும் இயேசு நம்மேல் இருக்கின்ற நம்பிக்கையை விடவில்லை. குறைபாடுள்ள மனிதர்கள் வழியாக இயேசு சக்தி வாய்ந்த முறையில் செயல்படுகிறார். இயேசு நம்மிடம் கேட்பதெல்லாம், எதிர்பார்ப்பதெல்லாம் கடவுளின் வழியை நாம் உய்த்துணர்ந்து அதனை நாம் வாழ முயற்சிப்பதே. தெய்வீகமும் மனித பலவீனமும் கொண்ட நம்மை எப்படி எடுத்து கடவுள் வழிநடத்துகிறார் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்கிறோம், அதிகமாகவே உணர்வோம். ஆமீன்.